ரொம்பவே தெளிவாக ஒரு டீட்டெயிலான ஒரு 1.5 hour செஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணி எப்படி நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அதுவும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் குவிக்காக ஒரு 30 நிமிஷம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு டீட்டெயிலாக சொல்லிப்பேன். இந்த இடத்துல பேர் டைப் பண்ணோம். அதே வந்து ஒரு 30 நிமிஷம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் பேர் டைப் பண்ணணும், இதை பண்ணணும், அது உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த மாதிரி 2 வீடியோ கொடுத்ததுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க காமனான ப்ராப்ளம் என்ன, சரி இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது தான் சரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க NTA எல்லா எக்ஸாமுக்கும், இல்லை வெதர் இட் இஸ் JEE, வெதர் இட் இஸ் CUET ஆர் வெதர் இட் இஸ் NEET. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க காமனான கன்சர்ன் என்ன அப்படின்னா, சார் என்னால் இது மட்டும் பண்ணவே முடியலை, மற்றது எல்லாமே ஓகே, இது என்னால் பண்ண முடியல, இதுக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா தெளிவாக திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப இது 10வது ஆப்ஷனில் வரப்போகுது. அதுக்கப்புறமேல் அப்லோட் டாக்குமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணி பே பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது சார் என்கிட்ட அப்பார் ஐடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது. அப்பார் ஐடி இல்லைன்னா நீங்கள் நோன்னு டைப் பண்ணால் போதுமானது. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. எஸ்ன்னு டைப் பண்ணால் அப்பார் ஐடி டீட்டெயில் கேட்கும், நோன்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் கேட்காது. ஜஸ்ட் லைக் இந்த டிசபிலிட்டி டீட்டெயில், நீங்கள் டிசபிலிட்டியில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா UDID ஐடி கேட்கும். இல்லை சார் நான் நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஐடியும் கேட்காது. அப்போ அப்பார் ஐடி வந்து மேண்டேட்டரின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இப்போ இந்த லைவ் கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிற இதுக்குள்ளே போகிறப்ப சரி, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும். அப்புறம் உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுறப்போ சரிங்களா, இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்னன்னா, நீங்கள் எந்த சிஸ்டமில் லாகின் பண்ணி டைப் பண்ணுறீங்களோ அதே சிஸ்டமில் தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, ஆனால் நிறைய விஷயங்கள்னால சரி ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இருப்பாங்க, இல்லை ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து வேற ஒரு ஹாஸ்டலில் போய் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களால ஃபில் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எடுக்கிற சிஸ்டமில் எங்களால் பசங்களை லைவாக கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல சைடில் ஒரு QR கோட் காட்டும். சார் இதெல்லாம் உண்மையிலே வேலை செய்தா அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபில் பண்ணுற ஃபார்ம் சரிங்களா, நான் திண்டுக்கல்ல இருக்கேன், நான் ஃபில் பண்ண ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட், ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி இருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்கிருந்து அந்த பாப்பா 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப இது ஓப்பன் ஆச்சு, லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆச்சு. லைவ் ஃபோட்டோகிராஃபில் சப்போஸ் உங்கள்கிட்ட வெப்கேம் இருக்குன்னா வெப்கேம் ஓப்பன் ஆகிட்டு அதில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ காட்டும். இதான் லைவ் கேமரா, அதாவது லைவ் கேமராவில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும் சார். சரிங்களா, நீங்கள் லைவ் கேமராவில் இந்த இடத்துல கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். பட் நம்ம லைவ் கேமரா யூஸ் பண்ண போகிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் பையன் முன்னாடி உட்காந்துருக்கானா அந்த பையனை வந்து கேமரா முன்னாடி உட்கார சொல்லுங்க. கேமரா முன்னாடி பையன் உட்காந்தோடனே அவனோட ஃபோட்டோ எடுக்கும். இதில் இருக்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட்டாக வச்சுக்கோங்க, டார்க்காக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சரியா, கம்பல்சரி பியூர் வெள்ளை பேக்ரவுண்ட் வேணும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபோட்டோவில் பையன் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா யாருக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அவங்க ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும். ஆப்வியஸ்லி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுறப்ப ஃபேமிலி ஃபோட்டோ அப்லோட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த லைவ் கேப்சர் பண்ணுறப்ப அந்த பையன் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் லைட்டிங் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, எங்கிட்ட லைட் இருக்கோ அது உங்கள் மூஞ்சியில் படுற மாதிரி நீங்கள் உட்காந்தா போதுமானது. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிற்கிறேன்னா எனக்கு லைட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ லைட் என் மூஞ்சியில் படும், அப்போ தான் ஃபோட்டோ கிளியராக வரும். அவ்வளோதான் பேசிக்கான விஷயம். சரி, எங்கள் பையன் வேற ஊரில் இருக்கானா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இருக்க QR கோடை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க. அந்த QR அவங்க வந்து ஸ்கேன் பண்ண உடனே அவங்களால கிளிக் பண்ண முடியும். கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கேமராவில் அவங்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா, அவங்க அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்க. ரீஃப்ரெஷ் பண்ண அடுத்த செகண்டே அவங்களோட ஃபோட்டோ இந்த இடத்துல வந்துடும். ஓகே, நான் ப்ரைவசி ரீசனுக்காக ஃபோட்டோ மறைச்சிருக்கேன், அந்த பாப்பா பண்ண ஃபோட்டோ இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இதே தான் உங்களுக்கும் நடக்க போகுது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்.